மேலும் கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைகிறார். வணக்கம் சார். ஓபிஎஸ் டிடிவியை சேர்க்க பாஜக தலைவர்கள் முயன்று வருவதாக தகவல் வெளியான நிலையில ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று இபிஎஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதே போல அதிமுக கூட்டணியில் டிடிவி இணைவாரா என்ற கேள்விக்கு அவர் முழுமையாக மறுப்பு தெரிவிக்கவில்லை. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அதாவது இரண்டு தரப்புகளும், குறிப்பாக டிடிவி தினகரன் தரப்பும் அதே போல இபிஎஸ் தரப்பும் அந்த பரஸ்பரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எனிமிட்டி இருக்கு இல்லையா, அதை ஓரங்கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு புரியுது. அல்லது அட்லீஸ்ட் அந்த எதிர்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும். அது ஒரு எதிர்ப்பு அப்படின்றது தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவோ அல்லது கூட்டணிக்கு அது ஒரு மிகப்பெரிய தடையாக வந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்கான அந்த சமீட்சைகள் அப்படின்றது ரெண்டு பேர்கிட்ட இருந்து வருது. ஏன்னா தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் தன்னுடைய ஆன்டி இபிஎஸ் நிலைப்பாட்டில இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஸ்டாண்டை அவர் மாத்திக்கிட்டே வந்தாரு, டைல்யூட் பண்ணிட்டே வந்தாரு. கடைசியில இந்த பொதுக்குழு செயற்குழுல எதிரிகள் துரோகிகள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு அவர் போனதும் இதுல ஒரு முக்கியமாக ஒரு சிக்னலிங் தான் அது. அப்போ அந்த சிக்னலுக்கு இன்னைக்கு இபிஎஸ் அதுக்கும் பதில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஓபிஎஸ் பத்தி அவங்க அவ்வளோ ரொம்ப கீனா இல்ல. ஓபிஎஸ் கூட்டணிக்கு வந்தே ஆக வேண்டும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இப்ப டிடிவி தினகரனை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ்க்கும் ஆப்ஷன்ஸ் லிமிடெட் ஆயிரும் அல்லது ஆப்ஷன்ஸ் கம்மி ஆயிரும். அதனால அவரு இந்த பக்கம் வந்தா ஓகே அப்படின்றாங்க. இன்னொன்னு, ஓபிஎஸ் மீது அவங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய கோபம் என்னன்னா கூட்டணியை விட்டு வெளியே போனது. அது மட்டும் இல்லாம அவர் திமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் பாஜக அதை ரசிக்கவில்லை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆகவேதான் இந்த ஒரு டஃப் ஸ்டாண்டை இபிஎஸ் எடுத்திருக்கிறார். ஏன்னா தொடர்ச்சியாக அவர் இபிஎஸ் என்ன வைக்கிற சார்ஜ் என்னன்னா, திரு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள்ள அதிமுகக்குள்ளேயோ கூட்டணிக்குள்ளேயோ கொண்டு வந்தோம்னா குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஒரு சார்ஜ். ரெண்டாவது, அவர் திமுகவுடன் நெருங்கிய தொடர்பு இருக்கிறார் அப்படின்றது இரண்டாவது குற்றச்சாட்டு. ஆகவேதான் அந்த டிமாண்டுக்கும் பிஜேபி பெருசா அழுத்தம் கொடுக்க முடியல அப்படின்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் இருந்தாங்க. பட் ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு மாறிக்கொண்டே இருந்ததன் விளைவு இன்னைக்கு அது அதுல இபிஎஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைத்திருக்கிறதாக நான் பாக்குறேன். ஆனால் பாஜக ஒரு கடுமையான நெருக்கடியை அதிமுகவுக்கு ஏற்படுத்துகிறது. தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை எப்படியாச்சும் தமிழ்நாட்டுல ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்து விட வேண்டும். அதன் மூலமாக தாவேகாவுடைய அந்த ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா, தாவேகாவுடைய வளர்ச்சி, அதே போல அதோடைய இம்பாக்ட் இந்த தேர்தலில் குறைக்க வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணி என்டிஏ கூட்டணியை, வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைப்பது அப்படின்ற அந்த ஒரு முடிவோட இவங்க போயிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் கூட்டணிக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னது. ஸோ ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் அவங்க காமிக்கணும். அதே போல பிரதமர் தமிழகத்துக்கு வருகின்ற போது ஒரு கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். அது பாஜகவுக்கும் என்டிஏவுக்கும் ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமாக அது இருக்கிறது. அவங்கள ஒட்டுமொத்த அரசியலையும் கேள்விக்குறியாக்குன்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்க தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணியை கூட பாஜகவால கட்டி அமைக்க முடியலையே அப்படின்ற ஒரு நிலை என்பது இருக்கிறது அப்படின்றது அவங்களும் அதை ரொம்ப வேதனையா பாக்குறாங்க. அவங்களும் அது பொலிட்டிக்கலா அது ஒரு பெரிய சேலஞ்சா அதை எடுத்துக்கிட்டு தான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. பட் இன்னும் ஒரு சில டாக்ஸ்ல தான் இன்னும் கொஞ்ச நாள் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நமக்கு இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை ஓபிஎஸ் மாற்றிக் கொள்கிறாரா, அதாவது ஆன்டி இபிஎஸ்க்கு எதிரான ஒரு அணி அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் இருந்து ஓபிஎஸ் மாறுகிறாரா அப்படின்றதும் நம்ம பார்க்கணும். அதுக்கு பிஜேபி அகாமடேட் பண்றதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா அப்படின்றது நம்ம யோசிக்கணும். நிச்சயமா சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.